சாத்தான்குளத்தில் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட தந்தை மகன் கொலை வழக்கில் போதுமான சாட்சியங்கள் இருந்தும் தீர்ப்பு தாமதப்படுவதாக ஜெயராஜின் மகள் பெர்சி வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு செல்போன் கடையில் இருந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு போலீசாரால் படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரது 5ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று சாத்தான்குளத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர் சுப உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராஜின் மகள் பெர்சி, கடந்த 2020ஆம் ஆண்டு தனது தந்தையும் சகோதரரும் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டனர் என்றும் இந்த வழக்கில் போதுமான சாட்சிகள் இருந்தும் தீர்ப்பு வழங்கப்படாதது வேதனை தருவதாகவும் கூறினர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 போலீசாரின் 9 வழக்கறிஞர்களும் வெவ்வேறு காரணங்களை சொல்லி வழக்கை தாமதப்படுத்தி வருவதாகவும், இந்த வழக்கிற்கான நீதிபதி நியமிக்கப்படாமல் பொறுப்பு நீதிபதி தொடருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கை விசாரிக்க தனி நீதிபதி நியமிக்க வேண்டும் என்ற தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும், அடுத்த ஆண்டு நினைவு நாளுக்கு முன்பாவது தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.